இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருந்தா அப்புறம் நான் மனுஷியே இல்ல. இப்பவே நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னேன்ல, அது பொய் அருண். ஏய், இப்ப என்ன சொன்ன? பொய்யா? ஆமா அருண். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதான் நான் கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லிட்டேன். ஏய், அதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமாவ இறங்குவ? இத பத்தி முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அட்லீஸ்ட் பிரச்சனை பெருசா போனதுக்கு அப்புறமாவது நீ வாய் திறந்திருக்க வேண்டியதானே? குடும்பம் ரெண்டா உடையிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? ஏய், பொன்னாடி நீ எல்லாம். இல்ல அருண், நான் சொல்றத கேளு. பேசாத. ஏய், உன்னெல்லாம் பார்க்கவே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. ஏய், கர்ப்பம் சொன்னது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? வாய் கூசாம எப்படி அதை உன்னால சொல்ல முடிஞ்சது? தப்புதான் அருண், என்ன மன்னிச்சிருங்க. ஏய், மன்னிக்கிற காரியத்தை நீ செஞ்சிருக்க. ஏய், எங்க அம்மாவும் வித்யாவும் நீ நடிக்கிற, நீ ஒரு வேஷக்காரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே உண்மைன்னு இப்பதாண்டி எனக்கு தெரியுது. இவ்வளவு நாளா வேஷம் போட்டு மத்த எல்லாரையும் தான் ஏமாத்திட்டு இருந்த. ஆனா இப்போ என்னையும் ஏமாத்திட்ட. உன்னோட சேர்த்து என்னை நீ நல்லா அசிங்கப்படுத்திட்ட. ஏய், நீ போய் தான் சொல்றன்னு எங்க அம்மா அடிச்சு சொன்னாங்க. கூட பிறந்த அக்காவும் சொன்னான். நான் அவங்க யாரையுமே நம்பாம நான் உன் வார்த்தையை மட்டும்தானே நம்புனேன். நீ விஷயத்த சொன்ன உடனே ஒரு செகண்ட் கூட நான் உன்னை சந்தேகப்படவே இல்லை. அது எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா நான் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கை இப்படி கொல்லுடியடி. மாப்ள விடுங்க. வேணாம் அத்தை, நீங்க எதுவும் பேசாதீங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே வரக்கூடாது. இவ எனக்கு செஞ்சது துரோகம், நம்பிக்கை துரோகம். அருண், இல்ல அருண், நான் உங்களை மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக அப்படி. அதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவியா? கல்யாணம் முடிஞ்சிருந்தாலும் நம்மள புருஷன் பொண்டாட்டியா யாருமே ஏத்துக்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுல எனக்கு அதுல இஷ்டமே கிடையாது. ஆனா நீ கர்ப்பம்னு சொன்ன உடனே நான் அதை நம்பிட்டேன். குடி போதைதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை நம்பினேன்.